நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம 123 சினி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் ரஜினிக்கு பிறகு யார் என்பது இன்னும் கேள்விக்குறியாக தான் உள்ளது. ஆனால் ரஜினிக்கு கொஞ்சம் அருகில் இருப்பது தளபதி விஜய் தான். அவரை போலவே வசூலில் படத்திற்கு படம் மைல்கல்லை தொடுகின்றார். இந்நிலையில் நடிகர் ராதா ரவி தற்போது விஜயுடன் சர்க்கார் படத்தில் நடித்து வருகின்றார். அந்த படத்தில் நடித்த அனுபவம் குறித்து ராதா ரவியிடம் கேட்கையில், தமிழ் சினிமாவில் சொன்ன நேரத்திற்கு வருபவர்கள் ஒரு சிலர் தான். இதற்கு முன் ரஜினி அப்படி இருந்தார், அதற்கு பிறகு அந்த குவாலிட்டியை விஜயிடம் பார்க்கிறேன் என கூறியுள்ளார். மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமலஹாசன் கடந்த சில நாட்களாக ட்விட்டர் மூலம் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறார். இந்நிலையில் விஜய் அரசியலுக்கு வந்தால் வரவேற்பீர்களா என்ற கேட்ட கேள்விக்கு பதிலளித்த கமல், எனது அனைத்து தம்பிகளையும் வரவேற்கிறேன். அதுவும் இவர் எனக்கு மிகவும் பிடித்தமான தம்பி. எனக்கு மட்டுமில்ல, அனைவருக்குமே பிடித்தமான தம்பி. கண்டிப்பாக வரவேற்கிறேன் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து விஜய் செல்போனில் தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. செல்போன் குறுந்தகவல் மூலமாக கமலுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சர்க்கார் விஜய் நடிப்பில் முருகதாஸ் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படம். இப்படம் வரும் தீபாவளிக்கு திரையரங்கிற்கு வர உள்ளது. விஜய் ரசிகர்கள் அனைவருமே அந்த நாளை தான் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இந்நிலையில் சர்க்கார் படத்தை பற்றி சூப்பர் செய்தி ஒன்று வெளிவந்துள்ளது. அது என்னவென்றால், சர்க்கார் படத்தில் ராதா ரவி, பல கருப்பையா இருவரும் அரசியல்வாதியாக நடித்துள்ளனர். இவர்கள் தான் படத்தின் வில்லன் என்று அனைவரும் கூறப்பட்ட நிலையில் படத்தில் அதைவிட பாப்புலர் வில்லன் ஒருவர் இருக்கின்றாராம். இது குறித்த தகவல் இனிவரும் நாட்களில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.